ஏன் சோகமாக இருக்கிறாய்? ஏன் சோகமாக இருக்க? இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஒய் ஆர் யூ சேட்? ஒய் ஆர் யூ சேட்? ஏன் சோகமாக இருக்க? ஓகேவா? ஸ்னோரிங். ஸ்னோரிங் மீன்ஸ் குரட்டை, குரட்டை விடுதல். ஓகேவா? எக்ஸாம்பிள், யூ ஆர் ஸ்னோரிங் லவுட்லி. யூ ஆர் ஸ்னோரிங் லவுட்லி அப்படின்னா நீ சத்தமாக குரட்டை விடுற. ஓகேவா? குரட்டை விடுறதுக்கு ஸ்னோரிங். நெக்ஸ்ட் வேர்ட் விஸ்லிங். விஸ்லிங். விஸ்லிங் மீன்ஸ் விசிலடித்தல். விசிலடிப்போம் இல்லையா, அதை விஸ்லிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒய் ஆர் யூ விஸ்லிங்? ஒய் ஆர் யூ விஸ்லிங்? நீ ஏன் விசில் அடிக்கிற? ஒய் ஆர் யூ விஸ்லிங்? விஸ்லிங் மீன்ஸ் விசிலடித்தல். நெக்ஸ்ட்டு வேர்ட் கிகிள். கிகிள். கிகிள் மீன்ஸ் சிரித்தல். சிரித்தல். நக்கலாக சிரிப்போம் இல்லையா, அதுக்கு கிகிள்னு சொல்லுவாங்க. கிகிள் சிரித்தல். ஷீ கிகிள்டு. ஷீ கிகிள்டு. அவ சிரிச்சா, அவ நக்கலாக சிரிச்சா. ஷீ கிகிள்டு. நெக்ஸ்ட் வேர்ட் காஃப். காஃப். காஃப் மீன்ஸ் இருமல். காஃப் மீன்ஸ் இருமல். எக்ஸாம்பிள், ஐ வாஸ் காஃபிங் ஆல் நைட். ஐ வாஸ் காஃபிங் ஆல் நைட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக இருமிட்டு இருந்தேன். நான் நைட்டு ஃபுல்லாக இருமிட்டு இருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ட் காகுல். காகுல். காகுல் மீன்ஸ் கொப்பளித்தல். வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிப்போம் இல்லையா, அதை காகுல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், காகுல் யோர் மவுத். காகுல் யோர் மவுத் அப்படின்னா வாயை கொப்பளி. காலையிலே அம்மா சொல்லுவாங்க இல்லையா, வாயை கொப்பளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. காகுல் யோர் மவுத் அப்படின்னா வாயை கொப்பளி. நெக்ஸ்ட்டு வேர்ட் டீத் கிரைண்டிங். டீத் கிரைண்டிங் இப்படின்னா தூங்குறப்ப பல்ல நரன்னு கடிப்பாங்க இல்லையா சில பேர், அதுக்கு டீத் கிரைண்டிங்னு சொல்லுவாங்க. டீத் கிரைண்டிங் பற்களை கடித்தல். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கிரைண்ட் யுவர் டீத் இன் யுவர் ஸ்லீப். யூ கிரைண்ட் யுவர் டீத் இன் யுவர் ஸ்லீப். நீ தூங்கும்போது பல்ல கடிக்கிற. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் கிளாப்ஸ். கிளாப்ஸ். கிளாப்ஸ் மீன்ஸ் கைத்தட்டுதல். கைத்தட்டுதல். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாப் ஃபார் ஹர். கிளாப் ஃபார் ஹர் அப்படின்னா அவளுக்காக கைத்தட்டுங்க. கிளாஸ்லலாம் மிஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, கிளாப் ஃபார் ஹர், கிளாப் ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக கைத்தட்டுங்க, அவளுக்காக கைத்தட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் யான். யான். யான் மீன்ஸ் கொட்டாவி. கொட்டாவி விடுவோம் இல்லையா, அதுக்கு யான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கெட்டிங் யான்ஸ். ஐ எம் கெட்டிங் யான்ஸ் அப்படின்னா எனக்கு கொட்டாய் வருது. ஓகேவா? ஐ எம் கெட்டிங் யான்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ் மீன்ஸ் விக்கல். விக்கல் எடுப்போம் இல்லையா, அதுக்கு ஹிக்கப்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கெட்டிங் ஹிக்கப்ஸ். ஐ எம் கெட்டிங் ஹிக்கப்ஸ் எனக்கு விக்கல் எடுக்குது. ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள், ட்ரிங்க் வாட்டர் when you get hiccups. Drink water when you get hiccups. விக்கல் எடுத்துச்சுன்னா தண்ணி குடிங்க. ஓகேவா? விக்கல் எடுக்கும்போது தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட்டு வேர்ட் ஸ்னீசிங். ஸ்னீசிங். ஸ்னீசிங் மீன்ஸ் தும்மல். தும்மும் இல்லையா, அதுக்கு ஸ்னீசிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஸ்னீசிங் பிகாஸ் ஆஃப் த டஸ்ட். ஐ எம் ஸ்னீசிங் பிகாஸ் ஆஃப் த டஸ்ட். தூசியாக இருக்கிறதுனால எனக்கு தும்மல் வருது. ஓகேவா? தூசியாக இருக்கிறதுனால எனக்கு தும்மல் வருது அப்படின்னா ஐ எம் ஸ்னீசிங் பிகாஸ் ஆஃப் த டஸ்ட். நெக்ஸ்ட்டு வேர்ட் மோர்னிங். மோர்னிங். மோர்னிங் மீன்ஸ் முணுகுதல். மொனவோம் இல்லையா, அதை மோர்னிங்னு சொல்லுவாங்க. மொனவுறத மோர்னிங். ஒய் ஆர் யூ மோர்னிங்? ஒய் ஆர் யூ மோர்னிங்? ஏன் நீ மொனகுற? ஏன் நீ மொனகுற? ஒய் ஆர் யூ மோர்னிங்? நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ளோவிங். ப்ளோவிங். ப்ளோவிங் மீன்ஸ் ஊதுதல். ஊதுவோம் இல்லையா, அதை ப்ளோவிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ப்ளோவிங் த கேண்டில். ஷீ இஸ் ப்ளோவிங் த கேண்டில். அவள் கேண்டிலை ஊதுறா. ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ரெடி டு ப்ளோ த கேண்டில்ஸ். ஹீ இஸ் ரெடி டு ப்ளோ த கேண்டில்ஸ். அவன் கேண்டிலை ஊதுறதுக்கு ரெடியாக இருக்கான். கேண்டில்ஸ்னால் மெழுகுவர்த்தி. நெக்ஸ்ட்டு வேர்ட் burp. burp. burp மீன்ஸ் ஏப்பம் விடுதல். ஏப்பம் விடுவோம் இல்லையா, அதை burpனு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், he is burping because
He ate a lot. He is burping because he ate a lot. அவன் ஏப்பம் விடுறான் ஏன்னா அவன் நிறைய சாப்பிட்டான். அவன் நிறைய சாப்பிட்டதுனால அவன் ஏப்பம் விடுறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ட் whisper. whisper. whisper மீன்ஸ் ரகசியமாக குசு குசுன்னு பேசுவோம் இல்லையா, அதை விஸ்பர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் யூ விஸ்பரிங்? வாட் ஆர் யூ விஸ்பரிங்? என்ன குசு குசுன்னு பேசுகிறீங்க, என்ன ரகசியமாக பேசுகிறீங்க. ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள், போத் ஆஃப் தெம் ஆர் விஸ்பரிங். போத் ஆஃப் தெம் ஆர் விஸ்பரிங். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு போத் ஆஃப் தெம் ஆர் விஸ்பரிங். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு குசுன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு போத் ஆஃப் தெம் ஆர் விஸ்பரிங். லாஸ்ட் வேர்ட் ஸ்லர்ப். ஸ்லர்ப். ஸ்லர்ப் மீன்ஸ் உறிஞ்சு குடித்தல். நம்ம லிக்விடாக குடிக்கிறப்ப உறிஞ்சு குடிப்போம் இல்லையா, அதை ஸ்லர்ப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்லர்ப். டோன்ட் ஸ்லர்ப் அப்படின்னா உறிஞ்சு குடிக்கக்கூடாது, உறிஞ்சு குடிக்காத. ஓகேவா? அவர் அதிகமாக குரட்டை விட்டதால் என்னால் தூங்க முடியவில்லை. அவர் அதிகமாக குரட்டை விட்டதுனால என்னால் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டர்ரிங். ஸ்டர்ரிங். ஸ்டர்ரிங் மீன்ஸ் கிளறுதல். கிளறுவோம் இல்லையா, அதை ஸ்டர்ரிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டர் த கறி ஒன்ஸ். ஸ்டர் த கறி ஒன்ஸ் அப்படின்னா காய்கறியை ஒரு தடவை நல்லா கிளறி விடு அப்படின்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஸ்டர் இட் கான்ஸ்டன்ட்லி. ஸ்டர் இட் கான்ஸ்டன்ட்லி அப்படின்னா தொடர்ந்து கிளறிட்டே இரு, அடிபிடிச்சிரும் தொடர்ந்து கிளறிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்டர் இட் கான்ஸ்டன்ட்லி. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்ட்ரெயினிங். ஸ்ட்ரெயினிங். ஸ்ட்ரெயினிங் மீன்ஸ் வடிகட்டுதல். வடிகட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயினிங் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயினர் அப்படின்னா வடிகட்டி, இந்த வடிகட்டி எடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயினர். ஸ்ட்ரெயினர்னா வடிகட்டி. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்குவீசிங். ஸ்குவீசிங். ஸ்குவீசிங் மீன்ஸ் பிழிதல். பிழி அப்படின்னு சொல்லுவாங்க, பிழிவோம் இல்லையா, அதை ஸ்குவீசிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்குவீஸ் த லெமன். ஸ்குவீஸ் த லெமன், எலுமிச்சை பழத்தை பிழி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் க்ரஷிங். க்ரஷிங். க்ரஷிங் மீன்ஸ் நசுக்குதல். நசுக்கிறது, இடிக்கிறது, இதெல்லாம் க்ரஷிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் க்ரஷ் த பெப்பர். ப்ளீஸ் க்ரஷ் த பெப்பர். மிளகை நசுக்கு, மிளகை இடி. ஓகேவா? தூளாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், க்ரஷ் த ஜாகரி. க்ரஷ் த ஜாகரி அப்படின்னா வெல்லத்தை நசுக்கு, வெல்லத்தை தூளாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு க்ரஷ். நெக்ஸ்ட் வேர்ட் க்ரடில். க்ரடில். க்ரடில் மீன்ஸ் திரிஞ்சு போகிறது, திரிஞ்சு போக பண்ணுறது. ஓகேவா? பால் திரிஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை திரிஞ்சு போகிறதுக்கு க்ரடில் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆட் த லெமன் ஜூஸ் டு curdle the milk. ஆட் த லெமன் ஜூஸ் டு curdle the milk. பால் திரிஞ்சு போகிறதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் பால் திரிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேர்ட் நீட். நீட். நீடுனா மாவு பிசைகிறது, மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதுக்கு நீட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் த டோ அண்ட் மேக் ஸ்மால் பால்ஸ். நீட் த டோ அண்ட் மேக் ஸ்மால் பால்ஸ் அப்படின்னா மாவை பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீட் த டவ் அண்ட் மேக் ஸ்மால் பால்ஸ். நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள் மீன்ஸ் தெளித்தல், தெளி, தூவு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ப்ரிங்கிள் த சால்ட். ஸ்ப்ரிங்கிள் த சால்ட் அப்படின்னா உப்பை தெளி, உப்பை தூவு, அது மேலே உப்பை தூவு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு. ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட் இன் த கறி. ஸ்ப்ரிங்கிள் சம் சால்ட் இன் த கறி அப்படின்னா அந்த காயில், அந்த கூட்டில் கொஞ்சம் உப்பு போடு, உப்பு தெளி, உப்பு தூவு அப்படின்ற மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் பாய்லிங். பாய்லிங். பாய்லிங் மீன்ஸ் கொதிக்க வைத்தல். கொதிக்க வைப்போம் இல்லையா, கொதிக்கும் இல்லையா, அதுக்கு பாய்லிங் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், பாயில் த பொட்டேட்டோஸ். பாயில் த பொட்டேட்டோஸ் அப்படின்னா உருளைக்கிழங்க கொதிக்க வை, வேக வை, கொதிக்கிற தண்ணியில் வேக வைக்கிறது, அதுக்கு தான் பாய்லிங் அப்படின்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், பாயில் until the vegetables are cooked. பாயில் until the vegetables are cooked அப்படின்னா காய்கறிலாம் வேகிற வரையும் அதை நல்லா கொதிக்க வை. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் சிஃப்டிங். சிஃப்டிங். சிஃப்டிங் மீன்ஸ் சலித்து எடுத்தல், சலிப்போம் இல்லையா, அதை சிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிஃப்ட் த ஃப்ளார். சிஃப்ட் த ஃப்ளார் அப்படின்னா மாவை சலி. ஓகேவா? சிஃப்ட் த ஃப்ளார்
with a sieve. Sift the flour with a sieve. அப்படின்னா சல்லடையை வச்சு மாவை சலி. sieve means சல்லடை. ஓகேவா, சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது பேர் sieve, சல்லடை. நெக்ஸ்ட் வேர்ட் pour. pouring. pouring means ஊற்றுதல். ஊற்று, தண்ணி ஊற்று, மாவை ஊற்று அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு pouring. ஃபார் எக்ஸாம்பிள், pour the water into a bowl. pour the water into a bowl அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி ஊற்று, ஒரு கோப்பையில் தண்ணியை ஊற்று அப்படின்னு அர்த்தம். ஒன் மோர் எக்ஸாம்பிள், she is pouring the water. she is pouring the water. அவள் தண்ணி ஊற்றிட்டுருக்கா. ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்ட் reduce the heat. reduce the heat அப்படின்னா சூட்டை கம்மி பண்ணு, சூட்டை குறை, அடுப்பில் சூட்டை குறை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு reduce the heat. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சூட்டை அதிகப்படுத்து, ஹீட்டை அதிகமாக்கு, நெருப்பை அதிகமாக வை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு increase the heat. increase the heat. நெக்ஸ்ட் வேர்ட் steam. steam. steam means அவித்தல். அவிப்போம் இல்லையா, இட்லி பானையில் வச்சு அவிப்போம் இல்லையா, தண்ணி வச்சு அது மேலே வச்சு அவிப்போம் இல்லையா, அதுக்கு ஸ்டீம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீம் த இட்லி. ஸ்டீம் த இட்லி, இட்லியை வேகவை, இட்லியை அவி. ஓகேவா. நெக்ஸ்ட் வேர்ட் கட் இன்டு பீசஸ். கட் இன்டு பீசஸ் அப்படின்னா சின்ன சின்ன துண்டாக வெட்டு, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டு. ஓகேவா, அதுக்கு கட் இன்டு பீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கட் த வெஜிடபிள்ஸ் இன்டு பீசஸ். கட் த வெஜிடபிள்ஸ் இன்டு பீசஸ், காய்கறியை துண்டு துண்டாக நறுக்கு, துண்டு துண்டாக வெட்டு. ஓகேவா. ஸோ கட்டிங் இன்டு பீசஸ் அப்படிங்கிறத நிறைய விதங்களில் சொல்லலாம். அதுக்கு சாப்பிங். சாப்பிங் அப்படின்னா சாப்பிங் த ஆனியன்ஸ். நெக்ஸ்ட்டு டைசிங். டைசிங்னாலும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணு அப்படின்னு தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், டைஸ் த கேரட். டைஸ் த கேரட். ஒன் more word for cut into pieces is shredding. shredding. shredding means also to cut into pieces. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், shred the cabbage. shred the cabbage அப்படின்னா நறுக்கு. கேபேஜ் அப்படின்னா முட்டைக்கோஸ். ஸோ shred the cabbage அப்படின்னா முட்டைக்கோஸை நறுக்கும் இல்லையா, அதுக்கு முட்டைக்கோஸை நறுக்கு. shred the cabbage. ஓகேவா. உனக்கு சளி பிடித்திருந்தால் கொதிக்க வைத்த நீரை குடிக்க வேண்டும். உனக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு சளி பிடித்திருந்தால் கொதிக்க வைத்த நீரை குடிக்க வேண்டும். உனக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச நீரை தான் குடிக்கணும். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். இஃப் யூ ஹாவ் கோல்டு அப்படின்னா உனக்கு கோல்டு பிடிச்சிருந்தா, உனக்கு சளி பிடிச்சிருந்தா. ஓகேவா. யூ ஷுட் ட்ரிங்க், நீ கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ இது பாயில்டு வாட்டர், கொதிக்க வைத்த நீரை. ஓகேவா. ஸோ இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். வாயில் கை வைக்காதே. வாயில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா கை வைக்காத. எங்கே? இன் யுவர் மவுத், என்னோட வாயில். ஓகேவா. டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குதிக்காதே. குழந்தைங்களாம் குதிச்சாங்கன்னா குதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஜம்ப். டோன்ட் ஜம்ப் அப்படின்னா குதிக்காத. இதுவே பெட்டு மேலே குதிக்காத, சேர் மேலே குதிக்காத, டேபிள் மேலே குதிக்காத. ஸோ இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெட்டு மேலே குதிக்காத அப்படின்னா டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். டோன்ட் ஜம்ப் அப்படின்னா குதிக்காத, ஆன் த பெட் அப்படின்னா பெட்டு மேலே. டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம் யூ வில் கேட்ச் கோல்ட். இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம் யூ வில் கேட்ச் கோல்ட். இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம், நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் கேட்ச் கோல்ட் அப்படின்னா சளி பிடிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஸ்கூலில் யாருடனும் சண்டை போடாதே. ஸ்கூலில் யார்ட்டையும் சண்டை போடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் அப்படின்னா சண்டை போடாத. வித் எனி ஒன் அப்படின்னா யாருடனும்.
at school அப்படின்னா ஸ்கூலில். ஓகேவா? don't fight with anyone at school. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாராவது உன்னை அடித்தால் மிஸ்ஸிடம் சொல். யாராச்சும் ஒன்று அடித்தாங்கன்னா மிஸ்ட்டை சொல்லு, யாராச்சும் ஒன்று அடித்தாங்கன்னா டீச்சர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் someone hits you tell to the teacher. if someone hits you tell to the teacher. if someone hits you அப்படின்னா யாராவது உன்னை அடித்தால், tell to the teacher அப்படின்னா டீச்சரிடம் சொல், டீச்சர்கிட்ட சொல்லு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், புக்கை கிழிக்காதே. புக்கை கிழிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தைங்கள்லாம் புக்கெல்லாம் கிழிச்சாங்கன்னா கிழிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் டேர் த புக்ஸ். டோன்ட் டேர் த புக்ஸ். புக்கை கிழிக்காத. ஓகேவா? டோன்ட் டேர் அப்படின்னா கிழிக்காத. த புக்ஸ், புக்கை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் புக்கை கிழித்தாய். ஏன் புக்கை கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஏன் புக்கை கிழிச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, why did you tear the books. why did you tear the book. ஏன் புக்கை கிழிச்ச. ஓகேவா? why did you tear the book. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் புக்கை கிழித்தது. புக்கை யார் கிழிச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலான்னா, who tore the book. who tore the book. புக்கை யார் கிழிச்சா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மண்ணில் விளையாடாதே. மண்ணில் விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ப்ளே இன் த மட். டோன்ட் ப்ளே இன் த மட். டோன்ட் ப்ளே அப்படின்னா விளையாடாத. இன் த மட் அப்படின்னா மண்ணில். டோன்ட் ப்ளே இன் த மட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலை ஆட்டாதே. காலை ஆட்டாத. காலை குழந்தைங்களாம் ஆட்டாங்கன்னா உட்காந்துருக்கப்ப காலை ஆட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்விங் யோர் லெக்ஸ். டோன்ட் ஸ்விங் யோர் லெக்ஸ் அப்படின்னா காலை ஆட்டாத. ஸ்விங்னா ஆட்டுறது, அசைக்கிறது. ஓகேவா? ஆர் we can say ஸ்டாப் ஸ்விங்கிங் யோர் லெக்ஸ். ஸ்டாப் ஸ்விங்கிங் யோர் லெக்ஸ் அப்படின்னா காலாட்டுறது நிறுத்து. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நகம் கடிக்காதே. குழந்தைங்களாம் நகம் கடிச்சாங்கன்னா நகம் கடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ். டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ். டோன்ட் பைட் அப்படின்னா கடிக்காதே. பைட்னா கடிக்கிறது. டோன்ட் பைட் அப்படின்னா கடிக்காது. எது? யோர் நெயில்ஸ், நகத்தை. ஓகேவா? ஆர் we can say ஸ்டாப் பைட்டிங் யோர் நெயில்ஸ். ஸ்டாப் பைட்டிங் யோர் நெயில்ஸ். ஸ்டாப் பைட்டிங் அப்படின்னா கடிக்கிறத நிறுத்து. எதை? யோர் நெயில்ஸ், உன்னோட நகத்தை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கிறுக்காமல் அழகாக எழுது. ஹோம்ஒர்க்லாம் பண்ணாங்கன்னா கிறுக்காமல் அழகாக எழுது, நீட்டாக எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்க்ரிபிள் ரைட் நீட்லி. டோன்ட் ஸ்க்ரிபிள் ரைட் நீட்லி. ஸ்க்ரிபிள் அப்படின்னா கிறுக்கிறது. ஸோ டோன்ட் ஸ்க்ரிபிள் அப்படின்னா கிறுக்காத. ரைட் அப்படின்னா எழுது, அழகா அப்படின்னா நீட்லி, நீட்டாக எழுது. ஓகேவா? டோன்ட் ஸ்க்ரிபிள் ரைட் நீட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரோட்டில் பத்திரமாக நடந்து போ. ரோட்டில் போகிறப்ப பத்திரமா நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. வாக் அப்படின்னா நட, கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக, பத்திரமா. ஓகேவா? வாக் கேர்ஃபுல்லி எங்கே? ஆன் த ரோடு, ரோட்டில். ஸோ வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சாப்பாட்டை வீணாக்காதே. முழுமையாக சாப்பிடு. சாப்பாட்டை வீணாக்காமல் ஃபுல்லாக சாப்பிடு, வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் இட். ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் இட். ஈட் யோர் லஞ்ச் அப்படின்னா லஞ்சை சாப்பிடு, கம்ப்ளீட்னா ஃபுல்லாக, முழுமையாக. ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாத, வீணாக்காத. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடுவேன். ஒழுங்காக படிக்கலைன்னா ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படிக்கவில்லை என்றால், ஒழுங்காக படிக்கலைன்னா ஐ வில் சென்ட் நான் அனுப்பிடுவேன். எங்கே? டு த ஹாஸ்டல், ஹாஸ்டலுக்கு. ஓகேவா? இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். நீ ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவதால் உனக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது. நீ ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்றதுனால தான் உனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது
லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முட்டாள் மாதிரி நடந்துக்காத. முட்டாள் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடந்துக்காத. எப்படி? லைக் அ ஃபுல் அப்படின்னா முட்டாள் மாதிரி. லைக்னா மாதிரி, ஃபுல்னா முட்டாள். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபுல். முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், விவாதம் பண்ணாத. என்னோட விவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. ஆர்கியூனா விவாதம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை உடைக்காதே. அதை உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. டோன்ட் பிரேக் இட் அப்படின்னா அதை உடைக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை அடிக்காதே. அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் பீட் ஹிம். டோன்ட் பீட் ஹிம். பீட் அப்படின்னா அடிக்கிறது. டோன்ட் பீட் அப்படின்னா அடிக்காத. ஹிம்னா அவனை. டோன்ட் பீட் ஹிம். அவனை அடிக்காதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது போன்று நடக்காதே. இது மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். பிஹேவ் அப்படின்னா நடந்துக்கிறது. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. லைக்னா மாதிரி, திஸ்னா இது. ஸோ இது மாதிரி. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. இது மாதிரி அப்படின்னா லைக் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பேரம் பேசாத. அவங்கள்ட்டலாம் பேரம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை நம்ம கடைக்கே போய் ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பேரம் பேசாத, எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் பார்கெயின். டோன்ட் பார்கெயின். பார்கெயின்னா பேரம் பேசுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசாதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை உள்ளே அழைக்காதே. அவனை உள்ளே கூப்பிடாத, அவன் வெளியிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னா டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனை அழைக்காத, அவனை கூப்பிடாத. இன் அப்படின்னா உள்ளே. டோன்ட் கால் ஹிம் இன். அவனை உள்ளே கூப்பிடாத, உள்ளே அழைக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த மரத்தை வெட்டாதே. அந்த மரத்தை வெட்டாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் கட் த ட்ரீ. டோன்ட் கட் த ட்ரீ. தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரம். டோன்ட் கட். கட்டுனா வெட்டுறது. டோன்ட் கட்னா வெட்டாத. டோன்ட் கட் தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரத்தை வெட்டாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த பழத்தை சாப்பிடாதே. அந்த பழத்தை சாப்பிடாத, அது வீணாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலான்னா டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட்னா சாப்பிட்றது. டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத. தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை. டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவரை தேர்வு செய்யாதே. அவரை தேர்வு செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் எலெக்ட் ஹிம். டோன்ட் எலெக்ட் ஹிம். எலெக்ட்னா தேர்வு செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எலெக்ட் ஹிம் அப்படின்னா அவரை தேர்வு செய்யாதே. ஆர் வி கேன் சே டோன்ட் சூஸ் ஹிம். சூஸ்னாலும் தேர்வு செய்கிறதாம். ஸோ டோன்ட் சூஸ் ஹிம். அவரை தேர்வு செய்யாதீங்க, அவரை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த இடத்தை தோண்டாதே. அந்த இடத்த தோண்டாதீங்க, பள்ளமாயிடும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் டிக் தட் பிளேஸ். டோன்ட் டிக் தட் பிளேஸ். டிக் அப்படின்னா தோன்றுறது. டோன்ட் டிக் அப்படின்னா தோண்டாத. எங்கே? தட் பிளேஸ், அந்த இடத்த. டோன்ட் டிக் தட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை நழுவ விடாதே. அது நழுவ விடாத, அதை கீழே போட்டுறாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் ட்ராப் இட். டோன்ட் ட்ராப் இட். ட்ராப் அப்படின்னா கீழே போடுறது அப்படின்னு அர்த்தம். நழுவ விடுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ராப் அப்படின்னா நழுவ விட்டுறாத. இட்னா அதை, இதை. டோன்ட் ட்ராப் இட். இதை கீழே போட்டுறாத, இதை நழுவ விட்டுறாத. ஓகேவா? அதை செய்யாதே. அதை பண்ணாத. ஏதாவது குழந்தைங்களாம் ஏதாவது பண்ணால் அதை பண்ணாத, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் டூ இட். டோன்ட் டூ இட். இதை பண்ணாத. ஓகேவா? டூ அப்படின்னா பண்ணுறது. டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ இட். இதை பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அசுத்தமான தண்ணீரை குடிக்காதே. அந்த தண்ணி நல்லா இல்லை, அதை குடிக்காத. அந்த மாதிரி சுத்தம் இல்லாத தண்ணி குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அது சுத்தம் இல்லாத தண்ணி, அதை குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னா டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது. டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்காத. டர்ட்டினா அசுத்தமான, சுத்தம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
வாட்டர்னா தண்ணீர். டர்ட்டி வாட்டர்னா சுத்தம் இல்லாத தண்ணீர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வருத்தப்படாதே. நீ ஏன் கவலைப்படாத வருத்தப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல். ஃபீல்னா வருத்தப்படுறது, ஃபீல் பண்ணுறது. ஓகேவா? டோன்ட் ஃபீல் அப்படின்னா வருத்தப்படாத. ஓகேவா? நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். நம்ம நிறைய பிரச்சனையை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். Now look at this picture. இந்த பிக்சரில் உள்ள பொருளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.